ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் தான் வந்து நம்ம வந்திருக்கோம். குஜராத்தில் வந்து ஈவினிங் டைமில் நம்ம இங்கே எப்படிலாம் இருக்குது, என்னென்ன நியூவான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்த பர்சன் யாரும் இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபுட் vlog, ட்ராவலிங் vlog, ஃபிட்னஸ் கண்டென்ட் ஓரியன்ட் வீடியோ, ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த பர்சன் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வாங்க பார்க்கலாம். இங்கே நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு ஒரு ஈவினிங் டைமில் இங்கே என்னென்ன பிளேஸ்லாம் வந்து ஒரு மெயினான பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இங்கே நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து எங்கே இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜாம்நகர் சபர்பன் சர்க்கிள் நியர்பை இருந்தோம். ஸோ அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ஒரு டெம்பிள்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில டீர் இருக்கக்கூடிய சில ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான ஒரு டெம்பிள்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க, அண்ட் அங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே பார்க்குறப்போ நீங்கள் போகிறப்போ நிறையா டைம் பார்க்கலாம். நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் ஆஃப் பஃபலோஸ் அண்டு நிறையா கவுஸ் தான் வந்து இங்கே வந்து நிறையா இருக்கும். இங்கே ரோட்லேயே வந்து ரொம்ப நிறைய கவுசஸ் வந்து அவங்க வெளியில் விட்டுருக்காங்க. எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து இங்கே கவுஸ்னால நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு இங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பொறுமையான ஒரு பீப்புளாக இருக்காங்க. ரொம்ப நிதானமாக அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரஷ் அண்ட் ஹரிபரி இல்லாமல் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டின்னு சொல்லலாம் குஜராத்தை. பிகாஸ் ஏன்னா இங்கே வந்து மதுவிலக்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து கிடையாது. அது மாதிரி நான்வெஜ் அப்படின்னு சொன்னாலுமே இங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கே சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எதுவும் ஐடியா இருந்தது அப்படின்னா மோர் தென் 5 to 6 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் கொஞ்சம் அவுட்டரில் போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த குஜராத்தில் வந்து காந்திஜி இருந்த பிளேஸ் அண்ட் துவாரகா பக்கத்தில் இருக்குது. ஸோ ராமர் வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே பிறந்திருக்கார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்கிறதுனால இங்கே உள்ளவங்க வந்து ராமரையும் கிருஷ்ணரையும் வந்து ரொம்ப வழிபடுறாங்க. ஸோ அதோட ரீசன்னால இவங்க வந்து நான்வெஜ் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து இங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள்ஸை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்குக்கு சென்டர் ஆஃப் த லேக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு முன்னாடி வாழ்ந்த ஒரு அரசரோட ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேலஸை பார்க்குறதுக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி அங்கே சின்னதாக வந்து ஒரு ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த டெம்பிளில் வந்து எப்படி அவங்க வந்து சாமியை வழிபடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடாக பார்த்துறோம். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷ்னல் வின்டேஜான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் குஜராத்தில். இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக எவ்வளோ ஒரு லென்த்தியான ஒரு ஹவுசஸ்லாம் கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப வின்டேஜானது ஹவுசஸ். மோர் தென் 80 இயர்ஸ்க்கு பிஃபோர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே உள்ள அந்த டிரைவரு. நம்ம கூட வந்து டோட்டலாக வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் கிட்ட வந்தாங்க. நான், அப்புறம் அந்த டிரைவர், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் போயிட்டு இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. ஆனால் டீ வந்து இங்கே ஸ்பெஷலாக சொல்ல போனோம்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது. பிக்கர் சைஸ், அதாவது நான் கப் சொல்கிறேன். டீ கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் கப் தான் இங்கே வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம ஊரில் எப்போவுமே கொஞ்சம் பிக்கர் சைஸாக குடிச்சே பழகிட்டோம். அதனால இவங்க ஸ்மால் சைஸ் கொடுத்தோன்னே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் தனியாக நம்ம வந்து பிக்கர் சைஸ் வேணும் அப்படின்னா சொல்லி அதை நம்ம வந்து அதை குடிச்சிக்கலாம் வாங்கி. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து என்ன வந்து இவங்க வந்து படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தாங்க பக்கத்தில். நம்ம ஊரில் என்ன படைக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் படைக்கிற மாதிரி தெரிஞ்சுது. நம்ம ஊரில் படைக்கிற மாதிரி தான் இங்கேயும் படைக்கிறாங்கன்னு நினச்சி நான் பார்த்தேன். அவங்க சீனி பாகு மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து எள்ளு உருண்டை இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தா ஈயும் மிதந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னன்னு இது தெரியல. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து விற்றுட்ருக்காங்க. தேங்காய், வாழைப்பழம், அது மாதிரி இந்த சீனி போட்டு அதில் வந்து எள்ளு உருண்டை போட்டிருக்காங்க.
ஸோ அதுதான் வந்து இங்கே உள்ள இந்த சாமிக்கு வந்து படைக்கிறாங்க. பட் இதை வந்து அவங்க வந்து ஒரு புனிதமாக நினைக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது இந்த பக்கம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது. இது வந்து ஒரு மடம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து அந்த மந்திரத்தை வந்து ஓதிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து அந்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டினியூஸாக ஓதிட்டு இருந்தாங்க. எல்லாம் உட்காந்து பொறுமையாக வந்து இங்கே வந்து அவங்க அமைதியாக வந்து ஒரு ஜபம் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா ஜஸ்ட் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூ பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த டெம்பிள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லேக்கு பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். இந்த லேக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரன்மால் லேக்னு சொல்கிறாங்க, லக்கோட்டா லேக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பார்க் இருக்குது, லேக் பார்க்கு. ஸோ அதுதான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த லேக்குக்கு வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து பர் மெம்பருக்கு வந்து 10 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து அந்த 10 ருபீஸ் வந்து பே பண்ணி அதுக்கான பில்லை வந்து அஃபோர்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இஃப் எனி நீங்கள் கேமரா எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு 60 to 70 ருபீஸ் கிட்ட சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெண்டிங் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சரி ஓகே, இங்கே அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நம்ம வாக் பண்ணுறதுக்காக சூப்பராக இந்த ஆம்பியன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சென்டர் ஆஃப் த லேக்கை வந்து நம்ம வந்து அப்படியே சுற்றி வர மாதிரி மோர் தென் வந்து மேக்ஸிமம் சொல்ல போனால் இந்த இடத்த வந்து நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணோம்னா அப்போ வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிக்கரான ஒரு லேக்குன்னு சொல்லலாம். இந்த சென்டர் ஆஃப் த லேக்கில் வந்து அந்த பேலஸ் இருக்குது. ஸோ இந்த பேலஸ்க்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து போய் விசிட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து சீரமைப்பு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்மளால் இந்த பேலஸை வந்து இப்போதைக்கு பார்க்க முடியல. பட் அங்கே உள்ள அந்த சீனரி இவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க இந்த ஆம்பியன்ஸ் லுக்கு, அப்புறம் இங்கே வாக் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு செட்டப்லாம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு வே வந்து இவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ பீப்புள்ஸ்க்கெல்லாம். ஈவினிங் டைமிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், வாக் பண்ணுறதுக்கும், ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மேட் வே ரெடி பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே வந்து வாக் பண்ணி அவங்க வந்து அவங்களோட டே டு டே அவங்களோட டைமிங்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ் அண்டு பெட்டரான ஒரு சூப்பரான ஒரு சீனரியோட இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குஜராத்தில். அதுவும் இல்லாமல் இந்த பேலஸ் வந்து முன்னெல்லாம் வந்து ஓப்பனில் இருந்து நிறைய பேர் உள்ளே போய் அதை விசிட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் அன்லக்கியான ஒரு பர்சன் ஐட்டம் போல் இருக்குது. நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சு இந்த லேக்கை, இந்த பேலஸ் ஃபோர்ட்டை. ஸோ பார்ப்போம் என்னைக்காச்சும் நமக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தோம். பார்த்தா மோர் தென் நமக்கு இங்கே நம்ம இந்த லேக்கை நம்ம சுற்றணும் அப்படின்னா நமக்கு சுத்தமாக வந்து டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், இருட்டி போயிடும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டப்போ தான் அவங்க வந்து மான்கள்லாம் நிறையா இருக்குது இங்கே ஒரு பிளேஸில். இங்கே வந்து ஈவினிங் டைமில் மான்கள் நிறையா வரும். ஸோ இங்கே வந்து டீர்ஸுக்கு வந்து பனானாஸ் அப்புறம் கேரட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கொடுத்து போட்டு அந்த டீர்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்குனாலும் போகலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த பிளேஸை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அங்கே ஒரு பிளான்லேயே இங்கே நான் வந்து அப்படியே கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து அந்த லேக்கில் அந்த லேக்கோட வியூவு
இந்த வாக்கிங் பண்ணுறதுக்கான இவங்க கொடுத்துருக்க மேட் வியூவு, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சில சில சின்ன சின்ன க்ரௌண்ட் பண்ணி வச்சுருக்க செடி அதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டான ஒரு லுக்காகவே இருந்ததுன்னு தான் சொல்லலாம். அப்புறமா ஸோ அதுக்கப்புறமா இந்த பிளேஸை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் பண்ண அந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே என்னென்னலாம் பெட்டராக நம்மளால் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியுமோ அந்த பிளேஸ் எல்லாம் அந்த ஸ்பாட்டில் போய் நின்று அதை வியூ பண்ணி பார்த்தேன். ரொம்ப பார்க்க கொஞ்சம் நல்லா க்ரீனிஷ் ப்ளஸ் அந்த லேக் அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு சீனரியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம சேனலில் வந்து அப் டு டேட் வந்து ட்ராவல் விலாக், ஃபுட் விலாக், ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸ், ஹெல்த் ரிலேட்டட் ஓரியன்ட் வீடியோஸ், எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவோம். இது போல் பெட்டர் அண்ட் குட்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் ரொம்ப இனோவேட்டிவ் அண்ட் எக்ஸைட்டிங்கான வீடியோஸஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் வேறு என்னென்ன கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாலும் அதையும் கீழே கமெண்டில் போடுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அங்கே உள்ள பீப்புள்ஸ் கூட நம்ம வந்து ஒரு டீ அடிச்சுட்டு அங்கே உள்ள மாடோட வேரியண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்தேன். நம்ம ஊருக்கும் அந்த ஊர் மாட்டுக்கும் கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டீர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம்.